திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மக்கள் தொகை ரொம்ப கட்டுப்படுத்தணும். அதுக்கு தண்டனையா இது? வட மாநிலங்கள்ல வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே, என் கையில ஒரு முயல் இருக்குண்ணே, என் தோட்டத்து முயல். புதிய தலைமுறை அண்ணங்கிட்ட சொல்றானே, கால் 1, கால் 2, கால் 3, கால் 4. இந்த முயலுக்கு 4 கால் ஒரு தலை காமிச்சிட்டேன். ஸ்டாலின் சொல்ற, இல்ல இந்த முயலுக்கு 3 கால் தான் இருக்கு பாரு, 1 2 3. நான் சொல்றேன், அண்ணே இல்லண்ணே, இந்த முயலுக்கு 1 2 3 4 கால் இருக்குன்னா என் முயல்னு. இதுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்? இன்னைக்கு எங்களுடைய ஆர்குமெண்ட் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கு எப்படி இருக்குன்னா, அண்ணே தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை யாருக்கும் பாதிப்பு இருக்காது, இதே மாதிரி தான் சீட் இன்க்ரீஸ் ஆகும் பாருண்ணே. 4 முயல் 1 2 3 4. முதலமைச்சர் சொல்றானே, 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்க, ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு, இன்னொரு வாழைப்பழம் எங்க இருக்கு, அதானே இதுன்னு சொல்ற கதையா இருக்கு. அண்ணே, நாங்க மக்கள் தொகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நான் நார்த்துக்கு ஒரு மாடல் சவுத்துக்கு ஒரு மாடல்னு சொல்லவே இல்லை. புரோரேட்டா சவுத்துக்கு மட்டும், நார்த்துக்கு பாப்புலேஷன் சொல்லவே இல்லை. புரோரேட்டனா இந்தியா முழுவதும் 28 மாநிலம் எல்லாத்துக்கும் ஒரே மாடல் தான் அது புரோரேட்டா. அது உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் யூபிக்கு 80 சீட் இருக்கு, 7 தமிழ்நாடு 7.17, யூபிக்கு 14.7ன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அதே ரேஷியோ தான் இன்க்ரீஸ் ஆகும். இதுல என்ன குழப்பம் எனக்கு தெரியலையாங்கண்ணா. ஸோ இது எப்படின்னா, செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி தான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம். அண்ணே 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்க, ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு, ஒரு வாழைப்பழம் இங்க, உடனே ரேவந்த் ரெட்டி சார் சொல்றாரு, அதானே இது அப்படிங்கிறார். அப்படித்தானே இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு.